ஹாய், ஹலோ, வணக்கம் தோழச்சந்தங்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால், பஞ்சாபிஸ் அவங்களுடைய நியூ இயர் வைசாக்கின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் எங்கே போகிறோம்னு சொன்னால் லெசஸ்கேர் இந்த சிட்டிக்கு போகிறேன். அந்த வேலை எல்லாத்தையும் காட்டிட்டு போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூ இயர் வந்து முடிஞ்சிட்டுது. இப்போ வந்து லாஸ்ட் வீக் முடிஞ்சிட்டு இந்த கிழமை வந்து இங்க சிட்டியில அவங்களோட கொண்டாட்டம் பண்றாங்க. அங்கதான் போய் பார்க்க போறேன். அங்க கார் கொண்டு போக முடியாது, பஸ்ல தான் போகணும், நடந்து தான் போகணும். இன்றைக்கு வெதர் கொஞ்சம் சில், காத்தடிக்குது, கொஞ்சம் குளிரா இருக்குது. இல்லை வீட்டுக்கு திருப்பி போய் ஜாக்கெட் எடுத்துட்டு தான் போகணும், குளிருது. லேட்டரும் கொஞ்சம் சூடாகிரும். இப்போ இங்கே இப்போதான் 9 மணி. சரி, உள்ளு போய் பார்ப்போம். இந்த வாட்டி பார்த்தான்னு சொன்னால் நான் ஏர்லியாக போகிறேன். லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு நான் லேட்டாக போனபடியே நிறைய ப்ரோக்ராமை மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பண்ணணும். அதுக்காக வேண்டி தான் ஏர்லியாக போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டேன். பரவாயில்ல, பஸ்ஸில் அவ்வளோ க்ரௌட் இல்லை, சூப்பராகவே தான் இருக்குது. இப்போ எந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கோன்னு சொன்னால் டொட்னஹோ ரோட். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 24/7 எப்பயுமே பரபரப்பாக இருக்கும். சிட்டியில் பார்த்தீங்கன்னா டொட்னம் கோர் ரோட் வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய இடம். இங்கே நிறைய பாப் நைட் கிளப்ஸ் எல்லாம் இருக்குது. வீக்கெண்டுன்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை, சூப்பராகவே இருக்குது இந்த இடம். அங்கே நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்கிறபடியா எல்லாம் டைவர்ஷன் அங்கெல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க. அதாவது ஜனம் இறங்கி நடந்து போயிட்டு இருக்குது. இப்போது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு 60 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டான். எல்லோரும் நடந்து போகிறோம் பாருங்கள். யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறதுக்காண்டியே நடந்து நடந்து நான் ரொம்பவே இழைச்சி போயிட்டேன். யூடியூப் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது, பெரிய ஒரு காரியம் அது. நீங்கள் இதில் பார்க்குற ஹிப்பட்ராம் முதல்ல வந்து நைட் கிளப்பாக இருந்தது, இப்போ கேஷினோவாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல சின்ன வயசுல எல்லாம் வந்திருக்கோம். இங்கே எப்பயுமே வருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் நைட்டில் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், என்ன சீப்பாக இருக்கும். கிளப் ஐடென்டி கார்டை காட்டினா பாதி ப்ரைஸுக்கு உள்ளுக்கு விட்ருவான். எல்லாம் ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம், சூப்பர் ஸ்கூல் டைம் ஆகி தான். பஸ்ஸை அவங்க டைவர்ட் பண்ணி விட்டபடியே இதில் நடக்க முடியலை, அவ்வளோ ஜனமாக இருக்குது. கீழே இறங்கி நடக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. பரவாயில்ல பாருங்கள், இப்போ நான் இதில் வந்துட்டேன். செம்ம ஜனமாக இருக்குது. இப்போயே பாருங்கள், இந்தியன் ஃப்ளாக்ஸ் பறந்துட்டு இருக்குது. ரொம்பவே பரபரப்பாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே செக்யூரிட்டியெல்லாம் செக் பண்ணி தான் விட்றான் போல இருக்குது. இன்னும் ப்ரோக்ராம் இன்னும் ஆரம்பிக்கலை போல இருக்கு. இங்கே அவங்களோட ரிலீஜியஸ் ஸ்பீச் போயிட்டு இருக்கு பாருங்க. இதில் இன்றைக்கு ஏர்லியாக வந்தபடியே கியூவில் நிற்கல, இல்லைன்னு சொன்னால் ரொம்பவே கியூவாக இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ட்ரெடிஷ்னல் திங்ஸில் இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்காங்க. நாங்கள் இங்கே டேர்பன் கட்டி தருவாங்களாம் தலைக்கு. பார்ப்போம், நானும் ஒரு டேர்பன் கட்டலாமான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அங்கே வந்து இதை ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. அதில் கிட்ட போய் பார்ப்போம், அப்படி கீழே போவோம். இங்கே சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்களாமே. இங்கே சாப்பாடு வாசமாக மூக்கு பிச்சுட்டு போகுது. சொந்தங்களை பாருங்கள், இந்தியர்களை எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே பஞ்சாபிஸ் தான் இருக்குல்ல. இங்கே இப்போ ஆட்டம் பாட்டம் எல்லாமே நடக்கும். இங்கே பசிக்குதுக்கே ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். இங்கே சாப்பாடு தாங்க. பூ ஸ்டால் எல்லாம் அங்கால இருக்கு. அன்னைக்கு
இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் வந்து அவங்களோட நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா நாட்டு கம்யூனிட்டிக்காரங்களும் இந்த இடத்துல தான். லாஸ்ட் டைம் வரைக்கும் இங்கே வந்து சைனீஸ் நியூ இயர் நடந்துச்சு. இங்கே நான் வந்திருந்தேன். இப்போ தான் வந்து ஜனம் இந்த இப்போ தான் இனி இதுக்கு அப்புறம் தான் ஜாஸ்தி வரும். ரொம்ப நேரம் ஃபோனை ஓனில் வைக்க முடியாது. என்னன்னு சொன்னால் பேட்டரி போச்சுன்னு சொன்னால் அப்படின்ட்டு ஃபூட்டேஜ்க்காக பண்ண முடியாது. நியூ இயர் பஸ் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள் எல்லாம் அவங்களோட வீர விளையாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. கத்தி வாழெல்லாம் அவங்களுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் சின்ன பசங்க தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மி பஞ்சாபி சோல்ஜர்ஸ் அவங்க வந்து இதில் பாருங்கள் இருக்காங்க. செண்டாவில் யுத்தத்தில் எப்படி ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட வெப்பன்ஸ் 303. அவங்கள பார்த்தீங்கன்னா இதுக்கண்டே பிறந்த போல இருப்பாங்க. வீரத்துக்கு அவங்கள கேட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ வீர விளையாட்டுகள் இங்கால நடக்கும் பாருங்கள். சூப்பராக போலீஸ் எல்லாம் கார்ட் பண்ணி நிற்கிறாங்க அவங்களோட வெப்பன்ஸ். இங்கால எங்களோட பஞ்சாபி ஏர்ஃபோர்ஸ் ஒரு ஆள் நிற்கிறாரு. இங்கால பார்த்தீங்கன்னா சேபன் கட்டி கொடுக்குறாங்களாம். சேபம் கட்டணும், கீழே தான் நிற்கணும். காசு கொடுக்கணுமோ தெரியல. இந்த இடத்துல ஏதோ ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம், என்னன்னு தெரியல. என்னம்மா இதில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க? இதை பார்த்தீங்கன்னா ஆட்டாமா ஏதோ புது கம்பெனி போல் இருக்குது, ஃப்ரீயாக கொடுக்குறான். எலிஃபன் ஆட்டா. ஸோ இது புதுசு இல்லையே. அந்த இடத்துல தான் சாப்பாடு கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, என்னென்னு தெரியல. இங்கே இந்த லைன் இந்த கியூவில் போயிட்டுருக்குறோம். பார்ப்போம். சுகர் வேண்டாம். No sugar, yeah? Without sugar. Okay, thank you. With sugar, sir. With sugar. சரி வாங்க சாப்பாடு எடுக்க போ. நீங்கள் சாப்பாடு எடுக்க போகிறீங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா என்ன கறி? உருளைக்காய் பூசணிக்காய் கறியும் சப்பாத்தியும். சூப்பர். ஓகே, நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்ட் பஞ்சாபிஸ் அவங்க ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் பண்ணி விற்கிறாங்க போல இருக்கா. ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க. தேவைன்னு சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். குரு கோவிந்த சிங். $399 இதை பண்ணி கொடுப்பாங்க பாருங்க. இந்த சைட்டு வித் சம்திங். இங்கே பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே படமே ஆர்ட்டே வரைஞ்சி கொடுப்பாங்க போல இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது இதில். ஓகே, பரவாயில்ல, வெரி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே எங்களோட ஆர்ட் அண்ட் கேலரிஸ் தான். இங்கே பேண்டை வச்சு அடித்து நொறுக்குறாங்க பாருங்க. உறவுகளை இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து தரம் பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி பேட்ச் பேட்சாக பண்ணிட்டு இருக்கிறாங்க.
சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள் அவை இந்த ஒவ்வொரு பட்ஜுக்கும் அவையில் போய் அவையில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவினோம். அது முடிஞ்ச உடனே அடுத்த பட்ஜ் போகும். இதுல பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்து வயசான ஆட்கள் வரையும் இதுல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க இதுல பாக்குறது ஓவர் 60க்கு மேல உள்ள ஆட்கள் எல்லாம் இதுல சண்டை போடுறாங்க. ஒரு காலத்துல அவங்களும் ஒரு ஃபைட்டரா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அடிக்கிறாங்களப்பா, அடி விழுந்து செம்மையாக தான் இருக்கும். ஒரு செஷன் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேர்ள்ஸ் தான், டீனேஜர் கேர்ள்ஸ். செம்மையாக சுற்றுதுங்க. நண்பர்களே, இதை பாருங்க, இந்த வயசான ஆளு எப்படி இந்த வாழை சுத்துறாருன்னு சொல்லி. அப்பப்பா, இதுல பாத்தீங்கன்னா பழைய படத்துல எம்ஜிஆர் நம்பியார் வால் ஃபைட் பண்ற மாதிரி அதே ஃபீலிங் தான். பட்டுச்சுன்னா அவ்வளோதான். இப்ப இந்த பட்ஜில் பாத்தீங்கன்னா டீனேஜ் பசங்க தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இதுல நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நான் பேசுறது வந்து அவ்வளவு நோய்ஸா இருக்கு. அவங்களோட பேண்ட் சத்தத்துல இந்த மைக்கும் வந்து விட்டு விட்டு வேலை செய்யுது. கிளியரா அவன வாய்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வீரத்துக்கும் மதத்துக்கும் தான் மற்ற மதத்தை விட இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்க வீரத்திலே மதத்துக்கும் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாம். சேம் இதுதான். பார்த்தீங்கன்னா பஞ்சாபிஸை பொறுத்தவரையும் அவங்க வீரமான ஆட்கள்ன்றபடியா வீரத்தை காட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இராணுவம் தான். அது ஒரே காரணத்துக்காண்டி வெள்ளைக்காரன் நல்லாவே யூஸ் பண்ணிட்டான். அவங்கள உலகம் ஃபுல்லா போய் இறந்துட்டாங்க எல்லாருமே.
முதலாவது உலக யுத்தமாயும் சரி, ரெண்டாவது உலக யுத்தமாயும் சரி, செத்ததெல்லாம் அவர்கள் தான். இதுதான் பஞ்சாபியர்கள் இந்த வீர விளையாட்டு. இப்படித்தான் சண்டை போட்டிருந்தோம், துப்பாக்கி இல்லை. பார்த்தீங்கன்னா 2 லேடிஸ் தான் சுற்றுறாங்க இந்தியாவில். இங்கே ஒரு வயசான ஆள் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸ்டன்னிங்காக இருக்குது பாருங்கள், ஃபைட் ரியல் ஃபைட் மாதிரி இருக்குது. எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணுறாங்கன்னு தெரியல, உடம்புல படாமல். கேர்ள்ஸ் தான் சண்டை போடுறாங்க, 2 டீனேஜ் கேர்ள்ஸ், 4 பேர். அங்கால எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, சூப்பராகவே இருக்கு. அந்த காலத்தில் இங்கே 1,00,000 பேர், அங்கே 1,00,000 பேர் இப்படித்தான் சண்டை போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். எத்தனை பேர் வெட்டு காயத்தில் விழுந்திருப்பாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா இவர்கள் பஞ்சாபிஸ்ல இந்த தீவிரவாதம் பண்ற ஒரு குரூப் இருக்குது. நார்மலா எங்கேயாவது அவங்களோட கொடியை தூக்கிடுவாங்க. இன்றைக்கு எல்லா இடம் சுத்தி பார்த்தா எங்கேயுமே அப்படி ஒன்றும் செய்யல நல்ல காலம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேர்பன் கட்டி விடுவாங்க ஃப்ரீயாக. என்ன இந்த ஸ்டைலில் கட்டி விடுவோம்னு சொன்னால் அதே போல் கட்டி விடுவாங்க. குழந்தைங்களுக்கு தான் ஜாஸ்தி கட்டுறாங்க. லாங் கியூ, அதில் போக முடியல. இல்லைன்னு நானும் ஒருக்கா பண்ணியிருக்கலாம். இதுக்கு அடுத்து என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரியல. ஏதோ பாட்டு போயிட்டே இருக்குது. I'm going to call the Guru Mantra to you guys just 5 times. My benti, my supplication, my prayer to you all is let it not go unheard and please call it back to me. Are we ready to go on this journey? Everybody say Vahe.
சொந்தங்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஜனமெல்லாம் போயிட்டு இருக்குது. நானும் கிளம்புறேன். போய் நம்ம பஸ்ஸை பிடிப்போம். பஸ்ஸில் க்ரௌடாக இருக்கும் நினைக்கிறேன். ஜனங்கள் போயிட்டுருக்கு. நம்ம ரூட்லேயும் ஜனங்கள் எப்படின்னு தெரியல. போய் பார்ப்போம். நிறைய ஜனம் போயிட்டுது. கடைசி வரை நின்றுட்டேன். பாருங்க இவ்வளோ ஜனம் உண்டு. வா வரைக்கு செக் பண்ணி விட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி விட்றாங்க போங்கன்னு. இதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. நடக்க முடியல, அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அறைக்கு இதால் தான் வந்தேன். சூப்பரான கலர்ஃபுல்லான போலீஸ் வேன். மற்ற நாளை விட இன்றைக்கு வெதர் அவ்வளோ கிரேட் இல்லை. ஆனால் தேங்க்காட் சில்லாக தான் இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் அடிக்குது. பஸ்ஸில் இடம் இருக்கோ தெரியல, நின்றுட்டு தான் போகணும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கால வந்து மற்ற வெஹிக்கிள் ஒன்லி டேக்ஸிஸ் தான் விடுறான். நார்மல் வெஹிக்கிள் வந்து இங்கால விடலை. அதால் தான் மக்கள் நடந்து போயிட்டுருக்குறாங்க. சூப்பரான காஃபி ஷாப் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது. இங்கே ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு இந்த சைக்கிளுக்கு ஆப் இல்லை. என்னுடைய பஸ் ஸ்டாப் வந்துட்டுது. இதுதான் பஸ் ஸ்டாப். இதில் இருப்போம். பஸ் வரட்டும். எல்லா ஜனங்களும் முடிஞ்சு வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எலக்ட்ரிக் சைக்கிள் சிங்கிள். இங்கே பெட்ரோஸில் நம்ம பசங்க தான் வந்து வேலை பார்க்குறாங்க. பெட்ரோஸே சவுண்ட் பண்ணுறாங்க. உள்ளுக்கு போய் பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு லொட்ரியன் எடுத்துகிட்டு போவோம். ஒன் லக்கி டிப்பு. நம்ம ஃப்ரெண்ட் இல்லை இங்கே. லொட்ரி எடுத்துட்டேன். இன்றைக்கு சாட்டர்டே. பார்க்கலாம். ஒரு 2 ஹவர்ஸில் ரிசல்ட்டு தெரியும். இது வந்து தான் வண்டி, எலக்ட்ரிக் வண்டி சார்ஜில் போடுற இடம். இந்த வண்டியை பாருங்கள். சும்மா டொஜி பார்க் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. சும்மா ப்ளக் பண்ணி விட்டுட்டு. ஏன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் பார்க்கிங் இல்லை. எலக்ட்ரிக் காரண்டபடியாக இதை சும்மா ப்ளக் பண்ணிட்டு போகிறது. எலக்ட்ரிக் வேயில் நிற்கிறபடியாக கண்டுகொள்ள மாட்டாங்க பார்க்கிங் ஆஃபீஸர். உறவுகளை இத்துடன் என்னோடய வீடியோ முடிச்சு கொள்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.